இன்னைக்கு நம்ம ஒன்றா கரா படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோம். இன்னைக்கு அவன் கண்டிப்பா மாட்டுவான் சார். ஒன்று உயிரோட இல்லை போனமா. ஸோ வாங்க ரிவ்யூ கூட போயிடலாம். ஸோ நேற்று தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். ஸோ கதை ஒன்று ஒரே ஒரு சின்ன பிளாட் சொல்லிடுறேன். என்னன்னா எல்லாரும் தெரியும் ட்ரெய்லரில் நம்ம தனுஷ் சார் பேங்க்கில் போய் கொள்ளையடிக்கிறாரு. கொள்ளையடிச்சிட்டு திடீர்னு போலீஸ்கிட்ட மாட்டிடுறாரு. ஓகே, திடீர்னு சுராஜ் சார், ஓகே சப்போஸ் சார் சுராஜ் சார் வந்து என்ன பண்ணுவார், போட்டு அடிச்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாரு. ஸோ அதே டைமில் சுராஜ் சார் இது பண்ணுவார், என்னன்னா சேஸ் பண்ணி பிடிச்சிருவாரா இல்லை பாவம் விட்டுலாம் அப்படின்னு நினைப்பாரா, அதான் கதை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்துட்டு ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கு படம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தேர்ட் ஹாஃப் தான் சூப்பராக தான் போச்சு படம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப ஸ்லோ. அந்த டைம்ல நான் என்னால் உட்கார முடியல அந்த சீட்லேயும், ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அப்படியே தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு அந்த படம் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் டிசாஸ்டர் ஃப்ளாப்பு. ஸோ மன்னிச்சிடுங்க, என்ன பண்ணுறது. இது கொஞ்சம் வேற மாதிரி ஒரு என்ன சொல்றது, சில சீன்ஸ் கட் பண்ணி வேகமாக முடிச்சிருந்தா படம் இதாக இருந்திருக்கும். பட் இன்டர்வல் சூப்பராக இருந்துச்சு, இந்த சூப்பராக தான் இருந்துச்சு. பட் தனுஷ் சார் ஆக்டிங் தான் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. சில பேர் ஆக்டிங் ஆகட்டும், மமிதா பைஜு சொன்னோம், நல்ல நல்ல இது நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஒரு டேலண்ட் இது பண்ணிடுறாங்க, ரொம்ப இதாக தான் இருந்தாங்க. ஸோ மமிதா பைஜு ரோலும் சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் சாருக்கு இது மாதிரி என்ன சொல் ஒய்ஃப் மாதிரி ஒரு ரோல் அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. பிருத்வி சார் சூப்பராக நடிச்சிருந்தாரு. கேஎஸ் ரவிக்குமார் ரொம்ப வருஷமாக்கு அப்புறம் தான் பார்க்குறேன். ஐ திங்க் போன வருஷம் ஒரு படம் பண்ணாங்க, ஐ திங்க் தெரியல. பட் கேஎஸ் ரவிக்குமார் சூப்பரா ஒரு அப்பா ரோல் மாதிரி சூப்பரா இருந்துச்சு. என்னன்னா இட்லி கடை வந்துட்டு இவர் போட்டார்ல, ராஜ்கிரண் ஐயா, அப்புறம் தான் இது ஒரு ரோலு. எனக்கு அப்படிதான் போச்சு அந்த கதை. ஸோ நான் சூப்பராக இருந்துச்சு, எல்லாரும் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சுராஜ் சார் ஆக்டிங் சூப்பர் பிடிச்சிட்டாரு. அப்புறம் நம்மளோட யூடியூபர் செல்லா இருக்காரு, நெட்ஃப்ளைக்ஸில் வருவார்ல செல்லா, அந்த பேக் டு ஸ்கூல் சொன்னீங்களா, அவர் இருப்பார்ல அந்த மேட்ச் பார்த்து அவர் இருக்காரு இந்த படத்தில். ஸோ நான் கற்றுனேன் அந்த சீனு. ஸோ என்னன்னா வந்துட்டு இந்த படம் கொஞ்சம் போர்த்தொழில் தான் டைரக்டர். போர்த்தொழில் தான் ரொம்ப போன வருஷம் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். அதுவே கொஞ்சம் இது இன்னொரு படம் பண்ணியிருந்தாருக்காரா. ஸோ என்ன பண்ணுறது, ரொம்ப சாரி இந்த படம் ரொம்ப இது பண்ணேன். பட் நான் வந்து சொல்கிறேன், சில சீன்ஸ் எடிட்டிங்கு விஷுவல்ஸு அப்புறம் அந்த கேமரா மூமெண்ட்ஸ் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் படம் ஸ்டோரி தான் கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சு. பட் நான் இது நினச்சேன் இது 2 hours, ஒரு 30 minutes ஒரு 40 minutes முடியும் நினச்சேன். பட் ஏதோ 3 hours கொண்டு போச்சு படம். எனக்கு தெரிஞ்சு 3 hours தான் போட்டு இது பண்ணிட்டாங்க. இல்லை பரவாயில்ல விடுங்க, அடுத்த தனுஷ் படம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அந்த படம் ஹிட் ஆகுமான்னு நினைக்கிறேன். அந்த இட்லி கடை தான் சூப்பராக கொண்டு போனீங்களாடா, ஏன்டா இந்த படம் ரொம்ப இது பண்ணி விட்டீங்க. ஐ திங்க் இந்த படம் ரொம்ப 100 கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் தனுஷ் பண்ணால சில படங்கள்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் அசுரன் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அசுரன் வாஸ் மை ஃபேவரட் ஃபிலிம். 2019 பார்த்த ஒரு படம். ஆனால் அசுரன் ரொம்ப ரொம்ப ப்ரூட்டலாக இருந்துச்சு, ஒரு ஃபார்மர் மாதிரி ஒரு படம். அப்புறம் தான் கர்ணன் படம், எனக்கு 2 படம் ரொம்ப பிடிச்ச ஒரு படம் தான் அது. பட் கரா படம் தான் எனக்கு பிடிக்கும், பெருசாக போகாதுன்னு நினைக்கிறேன். பட் ஜிவி சார் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். இந்த படத்துக்கு எல்லா பாட்டும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் படம் தான் இதாக இருந்துச்சு, கேவலமாக இருந்துச்சு படம். ஓகே, ஸோ that's my this. ஸோ நான் தர ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5 தரேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த படம் பார்த்துட்டீங்க,
படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எனக்கு இந்த படம் பிடிக்கல. ஸோ பிகாஸ் ஆஃப் த ஸ்டோரி தான் கொஞ்சம் இதாகிடுச்சு, ரொம்ப லென்த்தாக தூக்கிட்டாங்க. ஏண்டா ராபிங் இருக்கும் தான் செய்யும், பட் வேற மாதிரி சீன் கொண்டு போலான்னு இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். பட் ராபிங் வச்சே ஃபுல்லா மணி வச்சே ராப் பண்றீங்களாடா அப்படின்றது. பட் படம் இவ்வளோ இதாயிடும்ல. ஸோ அதனால தயவு செஞ்சு ஒரு ராபிங் படம் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு கம்மி பண்ணிடுங்க, சில சீன்ஸ் கம்மி பண்ணிடுங்க. அப்பதான் படம் பார்த்து ஃபாஸ்டா பார்த்துடலாம், ஃபாஸ்டா முடிச்சிடலாம். பட் காரா படம் ரொம்ப ஸ்லோவா தான் போச்சு இந்த படம். ஸோ எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டட். ஸோ அடுத்த படம் பார்க்கலாம், அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு சில ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப தான் பிடிச்சி, நல்லா ஒரு வேற லெவல் தான் கொண்டு போச்சு. ஆனால் மியூசிக்ஸ் பேக்ரவுண்ட்ஸ்லாம் அதெல்லாம் ரொம்ப தான் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் படத்தோட அந்த மெயின் இதுதான் ரொம்ப பிடிக்கல. ஸோ என்ன பண்ணுறது. ஸோ அதுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருமே அடுத்த வீடியோ பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு எத்தனை ரேட்டிங் தரீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ பாய்.